இன்றைய நாளுக்கான தலைப்பு கிரியை. சீன தேசத்துல ஹட்சன் டெய்லர் அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்திருக்காரு. அவர் நடு இரவுல பட்டினியா வாடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் அவரை ஜெபிக்க அழைக்கிறாங்க. அவர் ஜெபிக்க அந்த குடும்பத்துல போய் ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு வார்த்தைகளே வெளிவராம தொண்டை அடைக்குது. ஏன்னா அவரோட பேக்லயே ஒரு வெள்ளி பணம் இருக்கு. ஆனா அவருக்கு அதுதான் கடைசி பணம். ஸோ அந்த குடும்பத்துக்கு அதை கொடுத்தா அவங்க பசியை போக்க முடியும். ஆனா இவருக்கு நாளைக்கு இல்லை. அப்படிப்பட்ட குழப்பத்துல இருக்கனால அவருக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குடுன்னு சொன்னோடனே விசுவாசமா அந்த ஒரு வெள்ளி காசை அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கறாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு ஜெபிச்சுட்டு படுத்துடுறாரு. காலையில எந்திரிச்சு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு கொரியர் வருது. அதுல யாரோ ஒருத்தவங்க இவருக்கு ஒரு தங்க நாணயம் அனுப்புறாங்க. உடனே அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துறாரு. தேவனுக்காக நான் கொடுத்த ஒரு வெள்ளி காசுக்கு 10 மடங்கு அதிகமான ஒரு தங்க காசை ஆண்டவர் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கொடுத்துட்டாரு, அவருக்கு கீழ்ப்படிந்தனால, கிரியையை வெளிப்படுத்தினால அப்படின்னு தேவனுக்கு நன்றி சொல்றாரு. நம்மளும் இந்த உலகத்துல இது போல கிரியை செய்பவர்களா இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்மளால உதவி செய்யறப்ப உதவுறோமா, கிரியை நமக்குள்ள இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். தொற்கால் அப்படின்னு ஒரு சீஷி இருக்காங்க. அவங்க நிறைய நற்கிரியை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய ஜீவன் பிரிந்து போயிடுது. அப்போ தொற்காலின் ஜீவன் திரும்ப வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பேதுரு அவங்களுக்காக ஜெபிச்சனால மட்டும் அவங்களுக்கு திரும்பவும் உயிர் வரலை. அவங்க செய்த நற்கிரியைகளை ஆண்டவர் நினைத்து பார்த்தனால தொற்காலுக்கு மறுபடி ஜீவனை கொடுத்தாரு. அதனால நம்மளும் நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டித்து இருக்கிறோம் அப்படின்னு எபேசியர் 2:10 நம்ம வாசிக்கிறோம். அதனால் அன்பானவர்களே, நம்ம செய்கிற நற்கிரியைகளை நமக்கு வெளிச்சம் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. நம்மளும் மனப்பூர்வமாக நற்கிரியை செய்கிறப்ப 1000 மடங்காய் தர வல்லவர். நம்ம கிரியையை காட்டுவோம், ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறத காட்டிலும், நம்மளுடைய ஜெபத்தை காட்டிலும் நம்மளுடைய கிரியை, நம்ம ஆக்ஷன்ஸை ஆண்டவர் விரும்புகிறாரு. தேவனே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய கிருபை தாரும். ஆமேன்.